இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 இருக்குல்ல அதிலிருந்து டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் அதில் இருக்கக்கூடிய லாஸஸ் என்னன்றதை பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று மெட்டீரியல், நம்பர் ஆஃப் மோட்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். மெட்டீரியலை பொறுத்து, நம்பர் ஆஃப் மோட்ஸை பொறுத்து, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த மெட்டீரியலை பொறுத்து இது ரெண்டு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது கிளாஸ் ஃபைபர், இன்னொன்று பிளாஸ்டிக் ஃபைபர். First, glass fiber. If the optical fiber is made up of a mixture of silica glasses and metal oxides, that is called glass fiber. ஒரு சிலிக்கா கிளாஸஸையும் மெட்டல் ஆக்சைடு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வர்றது நமக்கு கிளாஸ் ஃபைபர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் ஃபைபருக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம வந்து ஃபைபரில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், கோர், கிளாடிங், அப்புறம் ஒரு அவுட்டர் ஜாக்கெட் இருக்கும். ஸோ இந்த கோர் அண்டு கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ கோர் வந்து ஜெர்மானியம் ஆக்சைடு அண்ட் சிலிக்கன் டை ஆக்சைடால் மேட் பண்ணியிருந்தாங்கன்னா, கிளாடிங் எதால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா சிலிக்கன் டை ஆக்சைடு. ஒருவேளை கோர் வந்து SiO2வாக இருந்துச்சுன்னா கிளாடிங் P2O3 அண்ட் SiO2 மிக்சடாக இருக்கும். ஓகே, இது கிளாஸ் ஃபைபருக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் ஃபைபர். பிளாஸ்டிக் ஃபைபர் இஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து கோர் அண்டு கிளாடிங் ரெண்டுமே நம்ம சொல்லுவோம். ஸோ கோர் வந்து பாலியஸ்டினால் மேட் பண்ணியிருந்தாங்கன்னா, கிளாடின் வந்து மீத்தைல் மெத்தாக்ரைலேட்டால் மேட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை கோர் வந்து பாலிமீத்தைல் மெத்தாக்ரைலேட்டால் மேட் பண்ணியிருந்தாங்கன்னா, கிளாடிங் வந்து கோபாலிமரால் மேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் ஃபைபர் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே சீப்பாக இருக்கும், அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும், அதே சமயம் டியூரபிலிட்டி ஈஸியாக உடஞ்சிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் த நம்பர் ஆஃப் மோட்ஸ். நம்பர் ஆஃப் மோட்ஸை பொறுத்து நம்ம இந்த ஃபைபரை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று சிங்கிள் மோட் ஃபைபர், இன்னொன்று மல்டி மோட் ஃபைபர். First, single mode fiber. Only one mode is transmitted through an optical fiber. The optical fiber is known as single mode fiber. ஒரே ஒரு மோடு மட்டும் நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சிங்கிள் மோட் ஃபைபர். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிங்கிள் மோட் ஃபைபர் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய லைட் ரேஸ் ட்ராவல் ஒன்லி அட் ஒன் டிஸ்க்ரீட் பாத் த்ரூ த கோர். இந்த சிங்கிள் மோட் ஃபைபரில் நமக்கு ஒன்லி சிங்கிள் பாத் இருக்கும், அதனால் நம்ம வந்து ஒன்லி ஒன் மோடு தான் நம்ம அனுப்ப முடியும். நெக்ஸ்ட், இட்ஸ் கோர் டயாமீட்டர் இஸ் ஸ்மால் இன் த ஆர்டர் ஆஃப் ஃபியூ டைம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் லைட். அந்த கோரோட டயாமீட்டர் வந்து ரொம்பவே ஸ்மாலராக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக லைட் கொடுத்தாலும் நம்ம அங்கே அப்ளை பண்ண முடியாது. இட் இஸ் டிசைன் டு ஹேவ் ஸ்மால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கோர் அண்ட் கிளாடிங். கோர் அண்டு கிளாடிங் இருக்குல்ல, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. இது வந்து சிங்கிள் மோட் ஃபைபர். The single mode fiber must be used along laser diodes. Laser diodes இந்த single mode fiber யூஸ் பண்ணுறாங்க. Next, multi mode fiber. More than one mode is transmitted through an optical fiber. ஒன்று மட்டும் அப்ளை பண்ணோம்னா அது சிங்கிள் மோடு, ஒன்றுக்கு மேலே அதிகமாக ஆட் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணும்போது அது மல்டி மோட் ஃபைபர். மல்டி மோட் ஃபைபருக்குள்ளே அதில் லைட் கேன் ட்ராவல் மெனி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், நிறைய பாத் இருக்குது, அதனால நமக்கு வந்து நிறையவே உள்ள அப்ளை பண்ண முடியும். த கோர் ஆஃப் த ஃபைபர் அண்ட் கேன் என்டர் அண்ட் லீவ் த ஃபைபர் அட் வேரியஸ் ஆங்கிள்ஸ். அதாவது இதில் டிஃப்ரெண்ட் பாத்தில் நம்ம அப்ளை பண்ணுறோம், நமக்கு வெளியில் கிடைக்கிறதும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் கிடைக்கும். Next, the large core of radii multimode fiber makes it easier to launch light into the fiber. அந்த கோரோட ரேடியை வந்து ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால மல்டிமோட் ஃபைபரில் நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய லைட்டை வந்து நம்ம கொடுக்க முடியும். இட் கேன் சப்போர்ட் மெனி மோட்ஸ். இதில் வந்து நிறைய மோட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம சிங்கிள் மோட் அண்டு மல்டி மோட் ஃபைபர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொஃபைல். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நம்ம இதை என்னவா கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர், கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர். த வேரியேஷன் இன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் அண்ட் கிளாடிங் வேரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கோர்லேயும் கிளாடிங்லேயும் மாறுது. அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டெப் இண்டெக்ஸ் சிங்கிள் மோட் ஃபைபர் மல்டி மோட் ஃபைபர்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இண்டெக்ஸ் சிங்கிள் மோட் ஃபைபர். இந்த ஸ்டெப் இண்டெக்ஸில் வந்து நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கோர் அண்ட் கிளாடிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வேரி ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அது சிங்கிள் மோட் ஃபைபரில் எப்படி இருக்கும்? சிங்கிள் மோட்னா நம்ம முன்னாடியே என்ன சொல்லியிருக்கோம், ஒன்லி ஒன் வேவ் லென்த் தான், நம்ம ஒரு லைட் மட்டும்தான் வேவ்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால இங்கே ஒரு சிங்கிள் லைட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேரி ஆகுது. இதுதான் ஸ்டெப் இண்டெக்ஸ் சிங்கிள் மோட் ஃபைபர். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து கோரோட டயாமீட்டர் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி தின்னாக இருக்கும். டைப்பிக்லி அபவுட் 10 மைக்ரான் மீட்டர். கோரோட டயாமீட்டர் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். எந்த ரேஞ்சில் இருக்கும்னாக்கா 10 மைக்ரான் மீட்டர். ஓகே, இதனுடைய நியூமரிக்கல் அப்பர்ச்சர் வெரி ஸ்மால். ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபரோட சிங்கிள் மோட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நியூமரிக்கல் அப்பர்ச்சர் ரொம்பவே ஸ்மாலராக இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து ஒன்லி ஒன் மோட் இருக்கும். ஓகேவா, இந்த சிங்கிள் மோடு ப்ராபகேஷன் ஆஃப் லைட் இருக்கிறதுனால இதில் வந்து சிக்னல் லாஸ் இருக்காது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே ஒரு இன்டர் மாடல் டிஸ்பர்ஷன் இருக்காது. ஓகே, அடுத்தது வந்து நமக்கு ஹையர் பேண்ட்வித் இருக்கும். சிங்கிள் மோட் ஃபைபருக்கு வந்து ஹையர் பேண்ட்வித் இருக்கும். இதுக்கு மல்டி மோடோட கம்பேர் பண்ணும்போது சிங்கிளுக்கு வந்து ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ், வெரி ஹை ரேட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி. டேட்டா டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி வந்து என்னவா இருக்குது, ஹை ரேட்டாக இருக்குது. அடுத்து நோ டிகிரேஷன் ஆஃப் சிக்னல். அடுத்து அபவுட் 80% ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மேனுஃபேக்சர்டு ஆர் ஆஃப் திஸ் டைப். இந்த டைப்பில் தான், அதாவது சிங்கிள் மோடு இருக்கு இல்லையா, ஸ்டெப் இண்டெக்ஸ் சிங்கிள் மோட் ஃபைபரில் தான் மேக்ஸிமம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, manufacturing and handling of this type of fibers are very expensive. சிங்கிள் மோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதோ இல்லை அதை யூஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கு. இது இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இந்த டைப் ஆஃப் ஃபைபர் வந்து அண்டர் சி கேபிள் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன். லாங் டிஸ்டன்ஸில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஃபைபர் சிங்கிள் மோட் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் சப்மரைன் கேபிள் சிஸ்டம். சப்மரைனில் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்டு இன் லாங் டிஸ்டன்ஸ் டெலிஃபோன் சிஸ்டம். லாங் டிஸ்டன்ஸ் டெலிஃபோன் சிஸ்டமில் இதை அப்ளை பண்ணுறாங்க. ஸோ சிங்கிள் மோடு ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷன், மரைன் கேபிள் சிஸ்டம், லாங் டிஸ்டன்ஸ் டெலிஃபோன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுலேயே ஸ்டெப் இண்டெக்ஸ் மல்டிமோட் ஃபைபர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்டெப் இண்டெக்ஸ் மல்டிமோட் ஃபைபர் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம மல்டிமோடுனாவே நம்ம நிறைய வேவ் லென்த் உள்ள வந்து நிறைய மோட்ஸ் உள்ள கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேரி ஆச்சுன்னா இது ஸ்டெப் இண்டெக்ஸ் மல்டிமோட் ஃபைபர். ஓகேவா, இது வந்து டயாமீட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ லார்ஜ் கோர் டயாமீட்டர், லோ பேண்ட் வித். மல்டிமோட் ஃபைபரோட பேண்ட் வித் என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு லோவாக இருக்கும். இங்கே வந்து நம்ம என்ன செய்யலாம், லைட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அது நமக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லைட் எமிட்டிங் டயோடு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நியூமரிக்கல் அப்பர்ச்சர் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது லார்ஜராக இருக்கும். என்ன ஆர்டரில் இருக்கும்னா 0.3. நியூமரிக்கல் அப்பர்ச்சர் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், 0.3. இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அட்டனுவேஷன் வந்து அதிகமாக இருக்கும். மல்டிமோட் ஃபைபரில் அட்டனுவேஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ அப்போ அட்டனுவேஷன் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ், இப்போ ஒரு எல்இடி லைட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். இது ரொம்பவே ஈஸி, எல்இடி லைட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எல்இடிக்கு வந்து லைஃப் வந்து லாங்கராக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போதுனா லேசர் டயோடை விட எல்இடிக்கு லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் இந்த மல்டிமோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க. ஈஸியர் டு கப்புள் த ஃபைபர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கப்புள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபர் இன்டர்மோடல் டிஸ்பர்ஷன் லாஸ். இன்டர்மோடல் டிஸ்பர்ஷன் லாஸ் இது இருக்குது. ஸோ இன்டர்மோடல் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது நம்ம பின்னால் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லோ பேண்ட்வித், இதோட பேண்ட்வித் ரொம்பவே லோவாக இருக்குது. டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்ம சிங்கிள் பார்த்தோம் போது டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரொம்பவே எஃபிஷியன்ட் ஹையாக இருக்குதுன்னு சொன்னோம். இங்கே வந்து லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா widely used in data links which require low bandwidth தேவைப்படுற இடத்துல நம்ம இது என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஸ்டெப் இண்டெக்ஸ் மல்டிமோட் ஃபைபர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிரேடட் இண்டெக்ஸ் மல்டிமோட் ஃபைபர்.
The refractive index of the core is maximum along the fiber axis and it gradually decreases towards core and cladding surfaces. It is called graded index fiber. ஒரு இது கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்குது மேக்ஸிமமாக இருக்குது அலாங் த ஃபைபர் ஆக்சஸ். அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இது கிராஜுவலி டிக்ரீஸ் ஆகுது எங்கே அப்படின்னாக்கா கோர்லேருந்து கிளாடிங்க்கு போகும்போது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம். இதோட நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் பார்த்தோம்னா ஸ்மாலராக இருக்குது. இன்டர்மீடியேட் பேண்ட்வித் எப்படி இருக்குன்னா இன்டர்மீடியேட்டாக இருக்குது. லோ அட்டனுவேஷன் அதாவது லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. த சோர்ஸ் ஆஃப் லைட் இஸ் எய்தர் லேசர் ஆர் எல்இடி. இங்கே லைட் வந்து நம்ம எல்இடியும் யூஸ் பண்ணலாம், லேசரும் யூஸ் பண்ணலாம். ஸ்மால் நியூமெரிக்கல் அப்பர்ச்சர், பேண்ட்வித் வந்து இன்டர்மீடியட்டாக இருக்குது, லோ அட்டனுவேஷன் இருக்குது, லைட் வந்து எல்இடி ஆர் லேசர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ். இன்டர்மாடல் டிஸ்பர்ஷன் இஸ் ரெடியூஸ்டு வித் திஸ் டைப் ஆஃப் ஃபைபர். இந்த டைப் ஆஃப் ஃபைபரில் நம்ம இன்டர்மாடல் டிஸ்பர்ஷனை அவாய்ட் பண்ணலாம். இது வந்து ஹை குவாலிட்டி ஃபைபராக இருக்குது, பேண்ட் வித்து குட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜ். இது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ். எல்லா ஃபைபரை விடவும் இந்த ஸ்டெப் இண்டெக்ஸ் மல்டிமோட் ஃபைபரோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஃபேப்ரிகேஷன் இஸ் டிஃபிகல்ட், அதாவது நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. கப்ளிங் ஆஃப் ஃபைபர்ஸ் அண்ட் லைட் சோர்ஸ் இஸ் டிஃபிகல்ட். கப்ளிங் பண்ணுறதும் நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வைட்லி யூஸ்டு இன் இன்ட்ரா சிட்டி ட்ரங்க்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் டெலிஃபோன் ஆஃபீஸஸ். சென்ட்ரல் டெலிஃபோன் ஆஃபீஸஸில் வந்து இந்த மல்டிமோட் ஃபைபர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் யூஸ்டு இன் மீடியம் டிஸ்டன்ஸ் அப்ளிகேஷன்ஸ். மீடியம் டிஸ்டன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லையும் நமக்கு இந்த கிரேடட் இண்டெக்ஸ் மல்டிமோட் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லாசஸ் இன் ஆப்டிக்கல் ஃபைபர், அதாவது அட்டனுவேஷன்னாவே நம்ம எனர்ஜி லாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இங்கே லாசஸ் இன் ஆப்டிக்கல் ஃபைபர். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா த லாக்ரிதமிக் வேல்யூ ஆஃப் ரேஷியோ ஆஃப் த ஆப்டிக்கல் பவர் அவுட்புட் ஃப்ரம் எ ஃபைபர் டு த பவர் இன்புட். இந்த ஆப்டிக்கல் ஃபைபரோட லாசஸ்க்கான ஃபார்முலா, லாசஸ்னாவே அட்டனுவேஷன். So logarithmic value of ratio of the optical power output from a fiber to the power input. So formula வந்து என்ன அப்படின்னா A is equal to minus 10 log power output by power input. அது P out by P in. இங்கே மைனஸ் 10. ஸோ இதை வந்து நம்ம அட்டனுவேஷன் அப்படிங்கிறது எனர்ஜி லாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இதோட யூனிட் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா டெசிபலில் சொல்கிறோம். இப்போ டெசிபல் அப்படிங்கும்போது அட்டனுவேஷன் டெசிபல் பர் கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், -10/L log P out by P in. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா அட்டனுவேஷன் டெசிபல் பர் கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு -10/L வரணும், நான் L மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ -10/L log P out by P input. இதில் L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த ஃபைபர். நெக்ஸ்ட்டு பேசிக் அட்டனுவேஷன் மெக்கானிசம். இந்த அட்டனுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதனாலலாம் இருக்குது அப்படின்னா மெட்டீரியல் அப்சார்ப்ஷனால் இருக்குது, ஸ்கேட்டரிங் லாஸில் இருக்குது, அடுத்தது பெண்டிங். மெட்டீரியல் வந்து அப்சார்ப் பண்ணுச்சு அப்படின்னாலும் இல்லை ஸ்கேட்டர் ஆனாலோ இல்லை பெண்டிங்னாலையும் நமக்கு அட்டனுவேஷன் அங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல் அப்சார்ப்ஷன் லாஸ். அதாவது ஃபைபர் மெட்டீரியல் கம்போசிஷன்னால நமக்கு மெட்டீரியல் அப்சார்ப்ஷன் இருக்குது. அதாவது மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த வேவ் லென்த் ஆஃப் த லைட் யூஸ்டு. என்ன லைட் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் அது மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் அப்சார்ப்ஷனில் நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரின்சிக் அப்சார்ப்ஷன், இன்னொன்று இன்ட்ரின்சிக் அப்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன் பை அட்டாமிக் டிஃபெக்ட். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரின்சிக் அப்சார்ப்ஷன். அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னாலே நமக்கு செமிகண்டக்டரில் பார்த்தோம் இன்ட்ரின்சிக் அண்டு எக்ஸ்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக்னா பியூராக இருக்கும், எக்ஸ்ட்ரின்சிக்னா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னாலே அங்கே என்ன இருக்குது, இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற லைட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ண எக்ஸ்ட்ரின்சிக் அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணோம்னா கிரவுண்டு ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் மீன்ஸ் வந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போயிடும். ஸோ ஹையர் லெவலுக்கு போகுது. அந்த இம்ப்யூரிட்டிஸ் அப்சர்வ் பண்ணதுனால நமக்கு என்ன ஆகும்னா லைட்டில் வந்து லாஸ் இருக்கும். ஸோ இதை என்ன சொல்கிறோம்னா எக்ஸ்ட்ரின்சிக் அப்சார்ப்ஷன் சொல்கிறோம். எதனால், இம்ப்யூரிட்டினால.
அடுத்து வந்து இன்ட்ரின்சிக் அப்சார்ப்ஷன். இன்ட்ரின்சிக் அப்படின்னாலே அது பியூர் மெட்டீரியல். ஸோ பியூர் மெட்டீரியல்லையும் சில நம்ம கொடுக்குற லைட்டில் கொஞ்சம் லாஸ் இருக்கும். ஸோ அது அதாவது இந்த ஆட்டம் வந்து லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும், அதனால் லாஸ் இருக்கும். இது வந்து என்னன்னாக்கா கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரின்சிக்கை கம்பேர் பண்ணும்போது லாஸ் வந்து ரொம்பவே ஸ்மாலராக இருக்கும். அப்சார்ப்ஷன் ஆஃப் அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ். அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து கிறிஸ்டல் ஒரு ரெகுலர் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும் மெட்டீரியலில். பட் அப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் போது அதில் சம் வேக்கன்சி இருந்தாலோ இல்லை இம்பர்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை கிளஸ்டராக இருந்தாலோ, ஆட்டம்ஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு ஒரு மேகக்கூட்டம் மாதிரி இருந்துச்சு, அதுதான் கிளஸ்டர்னு சொல்லுவோம். இது இருந்துச்சுன்னா இந்த ஆட்டம்ஸ் நமக்கு அப்ளை பண்ணுற லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும். ஸோ அதனால் இருக்கக்கூடிய லாஸஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்சார்ப்ஷன் பை அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட்டரிங். லைட் ஸ்கேட்டர்டு பை அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்ஸ்ட்ரக்ஷன்னால லைட் ஸ்கேட்டர் ஆகுது இல்லையா, அது ஸ்கேட்டரிங். ஸோ இதை வந்து நமக்கு ரிசல்ட் பார்த்தோன்னா பவர் லாஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஃபைபரில் மைக்ரோஸ்கோபிக் டென்சிட்டி வேரியேஷன் லோக்கலாக இருக்கக்கூடியது வேரியேட் ஆகுது அப்படின்னா அந்த லோக்கல் வேரியேஷன் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பாதிக்கும். ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்கேட்டர் த லைட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அப்போ வந்து என்ன ஆகணும், இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்கேட்டர் எல்லா லைட்டையும் எல்லா டைரக்ஷன்லையும் லைட் வந்து ஸ்கேட்டர் பண்ணும். இந்த ஸ்கேட்டரிங்கை நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் இன் ஆர் ரேடியேட்டிவ் லாஸஸ். பெண்டிங்னால இருக்கக்கூடிய லாஸஸ் வந்து இது வந்து ரேடியேட்டிவ் லாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோஸ்கோபிக் பெண்டிங் லாஸ், மேக்ரோஸ்கோபிக் பெண்டிங் லாஸ்னு 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோபிக் பெண்டிங் லாஸஸ். மைக்ரோ பென்ஸ். இப்போ இந்த கீழே பிக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைபர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா கிளாடிங், உள்ளுக்குள்ளே கோர் இருக்கும். இந்த கோரில் வந்து சின்ன சின்ன பென்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் மைக்ரோஸ்கோபிக் பெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து உள்ளுக்குள்ளே கோர் வந்து நான் யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ அது வந்து லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் லைட் பை லீக்கேஜ். இப்போ அந்த குட்டி குட்டி சின்ன சின்ன பெண்டிங் இருக்குல்லையா, அது வழியாக லைட் வந்து லீக்கேஜ் ஆகும். அதனால நமக்கு லாஸ் இருக்கும். இந்த லாஸஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா மைக்ரோஸ்கோபிக் பெண்டிங் லாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ரோஸ்கோபிக் பெண்டிங் இந்த கார்னரில் தான் மேக்ஸிமம் இந்த மேக்ரோஸ்கோபிக்னா அந்த ஃபைபரை ஃபுல்லாக வளையுது இல்லையா, அது மேக்ரோஸ்கோபிக் பெண்டிங். when the radius of curvature is greater than the by fiber diameter. இதில் வந்து radius of curvature வந்து ஃபைபர் டயாமீட்டரை விட கிரேட்டர் தென்னாக இருக்குது. இது மெயின் அதான் சொன்னோம் எங்கன்னா டேர்ன்ஸ் இன் கார்னர். நம்ம கார்னர்லாம் கொண்டு போயிட்டு டேர்ன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து நமக்கு இருக்கக்கூடிய இது வந்து மேக்ரோஸ்கோபிக் பெண்டிங். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஃபுல்லாக வந்து அவுட்டர் வந்து நல்லா வளைஞ்சிருக்கு. ஸோ இது வழியாகவும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பெண்ட் ஆகிறது வழியாக லைட் வந்து எஸ்கேப் ஆகும். ஓகேவா? அதாவது மைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளேயே சின்ன சின்ன பென்ஸ் இருக்கிறது மைக்ரோஸ்கோபிக். மேக்ரோஸ்கோபிக் வந்து ஃபுல் பெண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்மால் பெண்டை வந்து நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பர்ஷன். டிஸ்பர்ஷன். Optical signal or pulse is sent into the fiber. The pulse spreads or broadens as it propagates through the fiber. இந்த டிஸ்பர்ஷனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஃபைபருக்குள்ளே நம்ம வந்து ஒரு லைட்டை அப்ளை பண்ணுறோம், இந்த சிக்னலை கொடுக்குறோம். கொடுக்கும்போது நமக்கு அது பல்சஸாக போகுது இல்லையா, ஒரு பல்ஸ் இன்னொரு பல்ஸில் வந்து அதாவது போகும்போது அது நேரோவாக இருக்குது, மெலிசாக போகும்போது உள்ளுக்குள்ளே வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிறதுனாலோ இல்லை பெருசானாலோ என்ன ஆகும், ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம், இந்த ஓவர்லேப் ஆகிருக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்பர்ஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குரோமேட்டிக் டிஸ்பர்ஷன். குரோமேட்டிக் டிஸ்பர்ஷன் வந்து மெட்டீரியல்னால நடக்குது. The narrow pulses of light broaden when they travel through the fiber. The broadening of pulse is chromatic dispersion. அதாவது நேரோவாக நம்ம ஒரு பல்ஸ் கொடுக்குறோம், அந்த லைட்டு உள்ளே போகும்போது ப்ராடன் ஆகும்போது என்ன ஆகுது, ஒன்றுக்குள்ளே ஓவர்லேப் ஆகுது. ஸோ இது வந்து குரோமேட்டிக் டிஸ்பர்ஷன். இது எதனால் நடக்குதுன்னா அதில் மெட்டீரியல்னால நடக்குது. Chromatic dispersion is directly proportional to the frequency bandwidth of the transmitted pulse. Chromatic dispersion எப்படி இருக்குன்னா directly proportional to the frequency bandwidth of the transmitted pulse. இது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே லோ, இந்த லாஸ் வந்து ரொம்பவே லோவாக இருக்கும். இது மேக்ஸிமம் எங்கே நடக்குதுன்னா சிங்கிள் மோட் ஃபைபர் டியூ டு த ஆக்சியல் லைட் ப்ராபகேஷன் பாத். ஒரு சின்ன இதுவாக சிங்கிள் மோட் ஃபைபரில் தான் மேக்ஸிமம் இது நடக்குது. வேவ் லென்த் டிஸ்பர்ஷன். இது பார்த்திங்கன்னா லைட் கைடிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபைபர். லைட் வந்து நமக்கு கைடிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் சொன்னோம் இல்லையா மல்டி மோடில்,
அந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து இந்த லைட் ஃபோட்டான்ஸ் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது கோர் கிளாடிங்கில் சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேவ் லென்த் வந்து அதாவது சொல்லணும்னா ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகுதுன்னு, அதனால வேவ் லென்த்தில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வேவ் லென்த் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்மாடல் டிஸ்பர்ஷன். இந்த இன்டர்மாடல் டிஸ்பர்ஷன் மேக்ஸிமம் எதில் நடக்கும் அப்படின்னா மல்டிமோட் ஃபைபரில் நடக்கும். ஆப்டிக்கல் பல்ஸ் அரைவ் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். அதாவது நம்ம ஒரு பல்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பல்ஸ் போகுது, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லாமே ஈக்குவல் டைம் ஈக்குவல் வெலாசிட்டியில் போனால் தான் நமக்கு அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைமில் நமக்கு ரீச் ஆனுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு சரியான மெசேஜ் கிடைக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சில சமயம் நம்ம படம் பார்த்துட்டே இருப்போம். சம்டைம்ஸ் பிக்சர் வந்து வாய் அசைக்கிறது ஒரு மாதிரி போயிட்டுருக்கும், பின்னாடி வந்து நமக்கு அந்த ஆடியோ வரும். ஸோ அதெல்லாமே எதனாலனா இன்டர் மாடல் டிஸ்பர்ஷனால். ஓகேவா? இட் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட் த சிங்கிள் மோட் ஃபைபர். இது வந்து மல்டி மோட் ஃபைபரில் தான் நடக்கும், சிங்கிள் மோட் ஃபைபரில் நடக்க சான்ஸே இல்லை. மினிமைஸ் யூஸிங் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர். ஸோ மல்டிமோட் ஃபைபருக்கு பதிலாக கிரேடட் இண்டெக்ஸ் மல்டிமோட் ஃபைபரை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்டர் மாடல் டிஸ்பர்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணலாம்.